பிரிட்டன்ல ஒரு செல்லப்பிராணியை வளர்க்கின்ற ஒரு உரிமையாளருக்கு அந்த செல்லப்பிராணியை பராமரிப்பதற்கு அதுக்கான மருத்துவ தேவையை பூர்த்தி செய்கின்ற செலவு கணிசமான அளவு அதிகரிச்சிருக்கு. இந்த அதிகரிப்புக்கு பின்னால ஒரு பெரிய கார்ப்பரேட் நிறுவனத்தோடைய சூழ்ச்சியே இடம் வருகிறது. மருத்துவர்கள் என்ன சொல்றாங்க, இது கட்டுப்பாட்டுக்குள்ள வருமா இல்லையா? நீங்க ஒரு செல்லப்பிராணியை வளர்க்குறீங்களா இருந்தா கண்டிப்பாக இந்த விஷயத்த அவதானம் செலுத்த வேண்டிய ஒரு விடயமாக இருக்கு. 2016 இருந்து 2023 இந்த இடைப்பட்ட காலப்பகுதியில் ஆய்வு செய்து பார்க்கின்ற நேரம் இந்த இடைப்பட்ட காலப்பகுதியிலேயே ஒரு செல்லப்பிராணிக்கான மருத்துவ சேவைக்காக செலவழிக்கின்ற தொகை என்பது 63% அதிகரிப்பை சந்தித்திருக்கின்றது. இந்த அதிகரிப்புக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி அந்த கால்நடை மருத்துவர்கள்ட்ட வினாவிய போது கால்நடை மருத்துவர்கள் சொல்கின்ற விஷயம், பெரும்பாலான மருத்துவ நிறுவனங்கள் தங்களுடைய லாபத்தை மட்டுமே நோக்கமாக கொண்டு செயல்படுவதுதான் இந்த அதிகரிப்புக்கு காரணம் அப்படின்னு சொல்லி கவலையோடையே சொல்லியிருக்கிறார்கள். இதிலும் குறிப்பாக பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனத்துக்கு கீழே பணியாற்றுகின்ற இயங்குகின்ற மருத்துவமனையில பணியாற்றுகின்ற பல மருத்துவர்கள் அந்த விஷயங்களை சொல்கிறார்கள். அதே நேரம் அப்படி இயங்குகின்ற மருத்துவமனைக்கு கீழே பணியாற்றுகின்ற மருத்துவர்கள் செய்கின்ற அவ்வளவு வேலைகளும் கண்காணிக்கப்படுகிறது. அது எந்த அளவுக்கு கண்காணிக்கப்படுகிறது என்றால் அந்த மருத்துவம் மூலமாக எவ்வளவு மருந்து விற்பனை செய்யப்படுகிறது, எவ்வளவு ஸ்கேன் அவர் எடுக்கின்றார், எவ்வளவு பரிசோதனைகள் மேற்கொள்கின்றார், பெரிய பெரிய பரிசோதனைகள் ஒரு செல்லப்பிராணிக்கு எவ்வளவு செல்லப்பிராணிகளுக்கு மேற்கொள்ளப்படுகின்றது, இப்படி பல விஷயங்கள் எவ்வளவுக்கு அந்த மருத்துவர் தங்களுடைய நிறுவனத்துக்கு எவ்வளவு லாபத்தை சம்பாதித்து கொடுக்கின்றார் என்று அறிவதற்கான சகல தகவல்கள் ஒரு சின்ன விஷயம் விடாமல் எல்லா புள்ளி விவரங்களும் திரட்டப்பட்டு கொண்டே இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அதில் குறிப்பாக ஒரு பெரிய நிறுவனம், ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்துக்கு இயங்குகின்ற ஒரு கிளினிக்ல அதிக வருமானம் பெறுகின்ற கிளினிக்காக இருந்தால் அதுக்கு பச்சை குறியிடம், குறைந்த வருமானம் பெறுகின்ற நிறுவனமாக இருந்தால் அதுக்கு சிகப்பு குறியிடம் என்று பயன்படுத்துகின்ற அளவுக்கு லாப நோக்கத்தோடு செயல்படுகிறார்கள். அது எந்த அளவுக்கு லாப நோக்கம் என்றால் ஒரு ஒரு தசாப்த காலமாக ஒரு கார்ப்பரேட் கம்பெனியினுடைய பங்கு 10% இருந்தது, இப்போது 60% உயர்கின்ற அளவுக்கு லாபத்தை ஈட்டிக் கொண்டே இருக்கின்றது. இந்த மருத்துவ, அதாவது ஒரு கால்நடை மருத்துவ துறையில சேவையை வழங்குகின்ற கார்ப்பரேட் நிறுவனம் அப்படியான வேலைகளை செய்து வந்து கொண்டிருக்கு. இது மட்டும் கிடையாமல் இவர்கள் இன்னும் லாபத்தை ஈட்ட வேண்டும் என்பதற்காக சில யுக்திகளும் கையாளுவதாக சொல்லியிருக்கிறார்கள். அது குறிப்பாக ஒரு சாதாரண வருத்தத்தையும் இல்லாவிட்டால் ஒரு செல்லப்பிராணிக்கு ஏற்படுகின்ற வருத்தத்தை ஒரு பெரிய நீண்ட கால மருத்துவத்துறையில் இருக்கின்ற அனுபவம் வாய்ந்த ஒரு மருத்துவர் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனால் அப்படி கண்டுபிடிக்கக்கூடிய நோய்களுக்கு கூட பெரிய பெரிய நோய்களுக்கு மேற்கொள்ள வேண்டிய அதிக கட்டணம் மறவிடப்படுகின்ற பரிசோதனைகளை செய்ய சொல்லி அங்கு வருகின்ற செல்லப்பிராணிகளுடைய உரிமையாளர்கள் கட்டாயப்படுத்தப்படுகின்றார்கள். எந்த அளவுக்கு கட்டாயப்படுத்தப்படுகின்றார்கள் என்றால் ஒரு கட்டத்துல அந்த செல்லப்பிராணிக்கு மருத்துவ செலவுக்கு மேற்கொள்ள முடியாத அளவுக்கு, காசு இல்லாத அளவுக்கு அவர்களை கொண்டு வருகின்ற நிலைமை வரைக்கும், அதே போல காசு இல்லை, இதுக்கு மேல செலவழிக்க முடியாது அப்படின்ற ஒரு நிலைக்கு அவர்களை தள்ளப்பட்டு அவங்களுக்கு பிடிச்சமான செல்லப்பிராணிகளை கருணை கொலை செய்யுங்க அப்படின்னு சொல்லி அந்த உரிமையாளர்களை வாய்விட்டு கேட்கிற அளவுக்கு அந்த நிர்பந்தத்துக்கு அவர்கள் உள்ளாக்கப்படுகிறார்கள். இதுல இன்னொரு படி போய் இறுதி நேரம் வரைக்கும் ஒரு மருத்துவ சிகிச்சைக்காக ஒரு செல்லப்பிராணி ஒரு உரிமையாளர் கொண்டு வராங்கன்னா இறுதி நேரம் வரைக்கும் எவ்வளவு மருத்துவ செலவு அவர்களுக்கு முடியும் அப்படின்ற விஷயமே தெரியாமல் இருக்கு. ஏனென்றால் பெரும்பாலான உரிமையாளர்களுக்கு இந்த மருத்துவ நிலையம் ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்துக்கு கீழே தான் இயங்குது அப்படின்ற விஷயமே தெரியாம இருக்கிறதால எவ்வளவு கட்டணம் மறவிட போறாங்க, என்ன நடக்க போகுது, எவ்வளவு பில் வரும் அப்படின்ற விஷயமே தெரியாம இருக்கு. இறுதி நேரம் வரைக்கும் அப்படி வச்சிருந்து கடைசி நேரத்துல சேவையெல்லாம் வழங்கியதுக்கு பிறகு இவ்வளவு பில் அப்படின்னு சொல்லி கொண்டு போய் கொடுக்கறதால ஒரு பெரிய தொகையை அவர்கள் செலுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கும் அவர்கள் தள்ளப்படுகிறார்கள். சரி, இப்படியான ஒரு யுக்தியையும் இப்படி லாப நோக்கத்தோடையும் அவர்கள் செயல்பட்டு கொண்டு வருகின்ற நேரம் இதை எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு சில விஷயங்களும் சொல்லப்படுகிறது. அதுல முக்கியமாக அந்த கார்ப்பரேட் நிறுவனத்துக்கு கீழே ஒரு மருத்துவமனை இயங்குகின்றதாக இருந்தால் அதனுடைய உரிமையாளர் யார், அந்த விஷயம் கண்டிப்பாக அடையாளப்படுத்தப்பட வேண்டும். யார் அப்படின்ற விஷயம் சரிபார்த்து கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயமும், ஒரு விலை உயர்ந்த மருந்து வாங்க போறாங்களா இருந்தா, நீங்க எழுதுறீங்களா இருந்தா அந்த விலை எவ்வளவு, இந்த மருந்து என்ன தேவைக்காக பயன்படுத்தப்பட போகிறது என்ற சகல விஷயத்தையும் நீங்க அந்த பிராணியுடைய உரிமையாளருக்கு தெளிவுபடுத்தப்பட வேண்டும். முதல்லயே நீங்க சொல்ல வேண்டும் அப்படின்ற விஷயமும், கிளினிக்குகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய இந்த போட்டியை அதிகரிப்பதன் மூலமாக தேவையற்ற செலவுகளை குறைக்க முடியும் அப்படின்ற விஷயத்தையும் சில யோசனைகளாக முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இதுல இன்னொரு விஷயம் என்னதான் இந்த குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தாலும் அந்த மருத்துவமனைகளும் சரி அந்த கார்ப்பரேட் நிறுவனங்களும் சரி இதனை மறுக்கின்றார்கள். அவர்கள் சொல்லக்கூடிய காரணம், இப்ப மருத்துவத்துறையினுடைய உட்கட்டமைப்பு, மருத்துவமனைக்கு செலவாகின்ற தொகை, மருத்துவர்களுக்கு வழங்க வேண்டிய தொகை, சம்பளம் சார்ந்திருக்க விஷயங்கள் அதிகரித்ததன் மூலமாக அதை ஈடு செய்கிற நோக்கத்தோடு மட்டும்தான் இந்த அதிகரிப்பு இருப்பதாகவும் இது லாப
லாப நோக்கத்துக்காக செய்யல, நாங்க விலங்குகளுடைய நலனை கருத்தில் கொண்டு தான் நாங்க செய்றோம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் ஒரு காரணமாக முன்வைத்திருக்கின்றார்கள். ஆனால் எவ்வாறாக இருந்தாலும் இது பற்றி இருக்கக்கூடிய விரிவான தகவல் இனி வருகின்ற நாட்கள்ல வெளிப்படையாக கொண்டு வரப்போவதாக அந்த அறிக்கையில சொல்லப்படுகின்ற வருகின்ற காலப்பகுதியில என்ன நடக்குது, உண்மையிலேயே இந்த கால்நடை மருத்துவ சார்ந்திருக்கின்ற விஷயங்கள்ல லாப நோக்கோடு எப்படியெல்லாம் செயற்படுகின்றார்கள், என்னென்ன திருகுதாளங்கள் எல்லாம் இடம்பெறுகின்றது என்ற விஷயத்தை கூடிய விரைவில் அடுத்த அறிக்கையினூடாக வெளியில வரும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம்.